நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, சவுக்கு சங்கர் பேசினார், அவ்வளோதானே. அதுக்கு வச்சு ஒரு 10-15 நாள் 20 நாள் வைக்கல, ஒரு மாதம் வைக்கல, எவ்வளோ நாள்? சரி, ஃபெலிக்ஸ் என்ன பண்ணாரு? டெல்லியில் இருக்கிற ஃபெலிக்ஸோடைய அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில் இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ளே கொண்டு வர தெரியுது. இங்கே கள்ளச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது. இவ்வளோ பேர் ஒரு வருஷமாக திட்டமிட்டு ஆன்சாங்க கொல்ல போகிறாங்கிறது ஒட்டு கேட்க தெரியாதுல்ல. நான் எங்கள் ஆத்தாவுக்கு அரணியூரில் பேசுனேன்னா அது ஒட்டு கேட்க தெரியும். டெல்லியிலும் கேட்க தெரியும், இங்கேயும் கேட்க தெரியும். சீமான் யாரோட என்னென்ன பேசுகிறாங்கலாம் பதிவு பண்ண தெரியும். இந்த வேலை 133 கொலை நடந்திருக்கு 31 நாளில். எதையுமே கண்டுபிடிக்க முடியல. பார்க்கலாம், பேசலாம், போகலாம், அவ்வளோதான். எவ்வளோ எளிதாலாம் 8 வழிச்சாலை போட்டியல எங்க கட்டுங்கல்ல. நான் தான் சொல்றேனே, விமான நிலையம் கட்டி காட்டுங்க. 2 வருஷம் தானே, கட்டுங்க, கட்டி காட்டுங்க, பார்ப்போம். அது மாதிரி பைத்தியக்காரத்தனை ஏதாவது உண்டா? கள்ளச்சாராயத்துக்கு அந்த மாவட்ட ஆட்சியருக்கும் அந்த மாவட்டத்தில் இருந்து காவல்துறை அதிகாரிக்கு அது சம்மந்தம் இருக்கா? ஒருத்தர் சஸ்பெண்ட் பணியிட நீக்கம், ஒருத்தர் பணியிட மாற்றம். இதனால சார் அவங்கள ஊழல் போட்டு காய்ச்சினாங்க தம்பி, காய்ச்சினாங்க. இந்த கண்ணுக்குட்டி நேற்று ஊழல் போட்டு இன்னைக்கு காய்ச்சி விட்டு காலையில் செத்தான தம்பி. பல வருஷமா விட்டுக்கிட்டு இருக்கான். செத்தனான வெளியிட்டு இல்லைன்னா இன்னும் விட்டுட்டு தானே இருப்பான். அப்புறம் அம்மா ஏதாவது சொல்றதான் தம்பி, அப்படி மாத்தினால நாங்க புனிதர் ஆயிடுறோம். அவர் தவறு நடந்துருச்சு, ஒரு அதிகாரி தவறு நடந்தார். அதிகாரி நியமிச்சது நீங்க, அதிகாரி உங்களுக்கு இருந்து வேலை செய்யறாரு. நீங்க தார்மீகமா முதலமைச்சர் பொறுப்பேற்று வழங்கணும்ல. அரியலூர் அந்த ரயில்வே விபத்துக்கு அன்னைக்கு அமைச்சர் அந்த லால்பு சாஸ்திரி நேர்மையா நான் பதவியில் இருக்க தகுதியற்றவன் நீக்கினார். அரியலூர் விபத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? அப்படியேதான் பொறுப்பேற்பீங்களா? உங்களுக்கு கீழே இருக்கிற இவ்வளவு குற்றச்செயல் வருது, நான் இதுக்கு தகுதி இல்லை நீக்குங்க. இதற்கு குறைஞ்சபட்சம் அந்த பகுதியில் இருக்க உங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அவங்களாவது வழங்க சொல்லுங்க பார்ப்போம். சும்மா பலிகடா காவல்துறை அதிகாரிகளை. இவங்களுக்கு தெரியாம காவல்துறை அதிகாரிகள் கண்டுக்கிறாம இருக்காங்க. மேலிடம் துறைமுருகன் கைது என்னங்க மேலிடத்திலிருந்து அழுத்தம். அந்த மேலிடம் யாரு? தம்பி உதயநிதி கூட இருந்து செயல்படுத்துறது யாரு? தம்பி ரத்தீஷ். வைங்க எத்தனை நாளைக்கு மேலிடத்துல? பல மேலிடங்கள் இப்ப எங்க இருக்கு? ரொம்ப மேலிடத்துக்கு போயிடுச்சு. பார்க்கத்தானே போறோம்.